Hello viewers, welcome to Jeevas Nalabagam. இன்னைக்கு வந்து ghee rice செய்யலாம்னு இருக்கேங்க. அதுக்கு தேவையானது என்னென்னன்னு சொல்லிறேன். இது ரொம்ப சிம்பிள் and easy. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். வெறும் நெய் சாதமா நம்ம பசங்க கொடுக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா டிஃபரண்டாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இதுக்கு தேவையானது என்னென்னன்னு மெயினா சொல்லிறேன். இதுக்கு வந்து பாஸ்மதி அரிசி இல்லனா ஜீரக சம்பா அரிசி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்துக்கிறது வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்துர்க்கேன். 1.5 கப் எடுத்துர்க்கேன். இத இப்ப தண்ணில வந்து ஒரு 20 minutes ஊற வச்சிரலாம். அடுத்து என்ன பண்றேன்னா இதுக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படினா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் 3, கிராம்பு, பட்டை கிராம்பு ஒரு இதுல ஒரு 3-4 பீஸ், இதுல ஒரு 4 பீஸ், அப்புறம் 2 ஏலக்காய், பிரியாணி இலை. இது வந்து முந்திரி வந்து நீங்க ஃபைனலா வந்து ரோஸ்ட் பண்ணி நெய்ல ரோஸ்ட் பண்ணி இதல ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது நெய் full and full நம்ம எல்லாமே இதல ஆயிலே யூஸ் பண்ண மாட்டோம். எண்ணெய்ங்கறதே கிடையாதுங்க. இது full and full நெய்ல தான் நம்ம தாளிக்கணும். அதனால இது நெய் வந்து கொஞ்சம் சேர்த்து இதுக்கு தேவைப்படும். ஓகே, இது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இப்போ அரிசியை நான் ஊற வச்சிரேன். இப்போ பாருங்க, நம்ம ஒரு pan வச்சுக்கலாங்க. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்து நம்ம இது கம்ப்ளீட்டா எல்லாமே நெய்ல தான் யூஸ் பண்ண போறோம். அதனால இது நெய் சேர்த்துக்கலாம். இதுல இந்த தாளிக்கிற ஐட்டம்லாம் வந்து 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இந்த ட்ரை ஐட்டம் எல்லாமே நம்ம போட்டுடலாங்க. இத போட்டதுக்கு அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டுறலாம். இது ஒரு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரை ஆனதையும் அடுத்து தண்ணி சேர்த்துட்டு அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இது ஒரு 2 நிமிஷம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா நம்ம எவ்வளவு அரிசி ஊற வச்சிருக்கோமோ அந்த அரிசிக்கான தண்ணி நம்ம இப்ப சேர்த்த போறோம். எப்பவுமே பிரியாணி அரிசி, ஜீரக சம்பா அரிசி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 1:2 தான். சோ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் இப்போ 1.5 கப் எடுத்துர்க்கேன். 1.5 டம்ளர் அரிசி எடுத்துர்க்கேன். சோ 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போறேன். இப்போ என்னன்னா நம்ம வேணுங்கிற அளவுக்கு உப்பு கரெக்ட்டா பார்த்து போட்டுக்கங்க. இது நல்லா தண்ணி லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சதே நம்ம அரிசி போட்டுறலாம். நீங்க வறுத்து வச்சிருக்க நெய்ல வறுத்துக்கணும். மீனா முந்திரியை வந்து நீங்க ஃபைனலா ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை இருந்தாலும் போட்டுக்கலாம். மேல லைட்டா கார்னிஷிங் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட். நான் 2 ஸ்பூன் ஃபுல்லா வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிருக்கேன். இதுக்கு அப்புறம் இத அப்படியே ஒரு லிட் வச்சு மூடிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் தண்ணி கொதிச்சதே நம்ம அரிசி போட ஆரம்பிச்சிரலாம். இப்போ பாருங்க, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கரெக்ட்டா இருக்கும். நீங்க இந்த டைம்ல உப்பு எல்லாம் கரெக்ட்டா டேஸ்ட் பாத்துக்கங்க. வேணுங்கிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த அரிசியை வந்து இதல போட ஆரம்பிச்சிரலாம். இப்போ பாருங்க, அரிசி எல்லாம் ஃபுல்லா போட்டு நான் உப்பு எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டேங்க. எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. இப்போ நான் லிட் வச்சு மூடிடுவேன். ஒரு கொதிச்சதையும் அப்புறம் சிம் பண்ணி வச்சிரலாம். நல்லா ரைஸ் கொஞ்சம் வேகட்டும். நீங்க பாத்துக்குங்க, தண்ணி அளவு கரெக்ட்டா தான் இருக்கும். உங்களுக்கு அப்படி சப்போஸ் ரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படினா ஒரு 1/2 glass வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஃபைனலா இறக்குறப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த முந்திரியை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி கீலயே ரோஸ்ட் பண்ணி இதல ஆட் பண்ண போறோம். சோ இது நல்லா ஃபர்ஸ்ட் ரைஸ் குக் ஆகட்டும். நீங்க அதுக்குள்ள முந்திரியை வந்து இப்போ நம்ம ரெடியா அடுத்து வந்து ரோஸ்ட் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நல்ல சாப்பாடு வந்து நல்ல ரைஸ்ல நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்க, அடியில நல்ல ட்ரையாவும் இருக்கு. சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா
ஃபைனல் டச்சப். இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முந்திரி, வறுத்த முந்திரி இதில் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் கொத்தமல்லி தழை இல்லைனாலும் புதினா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, சூப்பரான கீ ரைஸ் ரெடி. நீங்கள் புதினா இருந்தாலும் ஓகே, கொத்தமல்லி இருந்தாலும் ஓகேங்க. லைட்டாக நீங்கள் மேலே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், சூப்பரான கீ ரைஸ் ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.